சுய பலத்தினால் ஊழியம் செய்ய முடியாது, சுய ஞானத்தினால் ஊழியம் செய்ய முடியாது, சுய பலத்தினால மரியாள் இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுக்க முடியாது. அவங்களுக்கு தேவைப்பட்டது உன்னதமானவருடைய பலம். உன்னதமானவர் பலம் உங்களுக்குள்ளாக உங்க மேல இருக்கும் பொழுதுதான் இந்த ஊழியத்தை நாம் செய்ய முடியும். அந்த அம்மாவுக்கு ஒரு ஊழியத்தை கர்த்தர் கொடுத்தார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை வெளிப்படுத்தும்படியாக இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டும் என்றால் உன்னதமானவருடைய பலம் மரியாளுக்கு தேவைப்பட்டது. இந்த கிருபையின் வார்த்தையின் ஊழியம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால், பல சந்ததிகள் கடந்து போக வேண்டும் என்றால், அநேக ஜனங்களை தொடப்பட வேண்டும் என்றால் உன்னதமான பலம் நமக்குள்ளாக நமக்கு மேலாக இருக்க தரிசனம் உங்க மேல இருக்கிறது. தேவ சித்தம் உங்களுக்குள்ளாக இருக்கிறது. நீங்கள் கர்ப்பத்தரிக்கப்பட்டிருக்கீங்க. தேவ சித்தம் உங்களுக்குள்ளாக இருக்கிறது. தேவ சித்தம் உங்களுக்குள்ளாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. தேவ தரிசனம் உங்களுக்குள்ளாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. அது ஒரு நாள் வெளிப்பட போகிறது. யாரெல்லாம் தேவனுடைய சித்தத்தை நாம் சுமக்கிறோமோ, தேவனுடைய சித்தத்தை நாம் சுமந்து நிறைவேற்றுகிறோமோ, அவர்கள் மேல் அதிகமான கிருபை இருக்கும். நல்லவர். ஆமென். கர்த்தர் இம்மட்டுமாய் கர்த்தர் நம்மளை பாதுகாத்து ஆசீர்வதித்து வந்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆவியானவர் இந்த காலை வேளையில் நம்மளோட கூட இடைப்படுவாராக. என்னோடு கூட நீங்கள் திருப்பி கொள்ளுங்க. லூக்கா 1ஆம் அதிகாரம் 35வது வசனம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 35வது வசனம். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். உன்னதமானவர் நிழல் உன்மேல். உன்னதமானவர் மறையில் இருக்கிறவன் சர்வ வல்லவர் நிழலில் தங்குவான். அல்லேலூயா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக தேவதூதன் ஆமென் மரியாளுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரு. ஆமென் சோதரம். 30வது வசனம் சொல்லுது, தேவதூதனை அவளை நோக்கி, மரியாளே நீ பயப்படாதே, தேவனிடத்தில் நீ கிருபை பெற்றாய், தேவனிடத்தில் நீ கிருபை பெற்றாய். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மரியாள் கிட்ட தேவதூதன் சொல்றாரு, மரியாளே நீ பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இந்த காலை வேளையில் இந்த கூடுகள் அமர்ந்து கொண்டிருக்கிற நீங்கள், கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், நீ பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். நீ கை பக்கத்தில் கரங்களை பிடித்து சொல்லுங்க, மரியாளே, தேவனுடைய பிள்ளைகளே சொல்லுங்க, தேவனுடைய பிள்ளைகளே பயப்படாத, பயப்படாத, தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கிருபை என்பது தகுதியற்ற ஒருவனுக்கு காண்பிக்கப்படுகின்ற தயவுதான் கிருபை. மீண்டும் சொல்கிறேன், கிருபை என்பது ஆமென் தகுதியற்ற ஒருவனுக்கு காண்பிக்கப்படுகின்ற தயவுதான் அந்த கிருபை. அந்த கிருபையை பார்த்தீங்கன்னா, தேவதூதன் மரியாதை கிட்ட சொல்கிறாரு, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் நீ கிருபை பெற்றாய். என்ன கிருபை பெற்றாய்? 31 சொல்லுது, இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அல்லேலூயா. இதை நீ கர்ப்பவதி ஆகி குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அல்லேலூயா. ஆனால் இங்கே என்ன ஹைலைட் பார்த்தீங்கன்னா, மரியாளுக்கு இன்னும் திருமணமாகலை. நல்லா கர்த்தம் கவனிங்க. ஆமென். மரியாளுக்கு இன்னும் திருமணம் ஆகலை. ஆனால் தேவதூதன் சொல்கிறாரு, இதோ நீ கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் எப்படி இருப்பார் என்று வேதம் சொல்கிறது? அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவின் தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோப்பின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவு இராது. அதற்கு மரியாள் தேவதூதன் நோக்கி, இது எப்படியாகும்? நான் புருஷனை அறியேனே. அல்லேலூயா. இன்னும் மரியாளுக்கு இன்னும் திருமணம் ஆகலை.
மரியாள் இன்னும் புருஷனை அறியவில்லை. ஆனால் தேவதூதன் சொல்றார், நீ கர்ப்பவதி ஆகி நீ ஒரு குமாரனை பெறுவாய். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த உலகம் தோன்றதுக்கு முன்பாக அவன் சோதரம் ஆண்டவர் ஆணும் பெண்ணாக உருவாக்கி அவன் பழுகி பெருகு பண்ணும்படியாக ஆண்டவர் சொல்லியிருந்தார். இந்த இடத்துல திருமணம் ஆகாத மரியாள் கிட்ட தேவ சொல்றாரு, நீ கர்ப்பவதி ஆவாய், கர்ப்பவதி ஆவாய். ஆனால் உன்னை திருமணம் இல்லை, உன்னை புருஷனாகவில்லை. இது எப்படி நடக்கும்? அன்பானவர்களே, பிரியமானவர், எல்லாம் கவனிங்க. அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால் அவருடைய இயற்கையே மாற்றி கர்த்தர் நம்மளை பயன்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். இயற்கை சூழ்நிலைகளை மாற்றி நம்மளை பயன்படுத்துகிற தேவன். நல்லா கர்த்தா கண்ணுங்க, ஆவியான் நம்மளோடு கூட இடைப்படுவாராக. ஆமாம், உங்களால் முடியாத கருத்தை உங்களை கொண்டு தான் கர்த்தர் செய்வார். உங்களால் இயலாத கருத்தை கர்த்தர் உங்களை கொண்டு தான் செய்வார். பக்கத்தில் பிடித்து சொல்லுங்க, உங்களால் முடியாத கருத்தை, உங்களால் செய்ய முடியாத கருத்தை. பக்கத்தில் கரங்களை பிடித்து சொல்லுங்க, உங்களால் செய்ய முடியாத கருத்தை உங்களை கொண்டு தான் செய்ய போகிறார். மீண்டும் சொல்லுங்க, உங்களால் செய்ய முடியாத கருத்தை உங்களை கொண்டு தான் செய்ய போகிறார். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? கரங்களை தட்டி மையப்படுத்துங்க. அல்லேலூயா. பாருங்கள், இங்கே மரியாள் சொல்கிறாங்க, நான் புருஷனை அறியலே. கரெக்டான கேள்வி தான், நான் புருஷன் அறியனே. அதுக்கு 35வது வசனத்தில் பதில் சொல்கிறார் தேவதூதன் அவளுக்கு பிரதி உத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். எது பேராம சொல்கிறீங்க? பரிசுத்த ஆவியான உண்மையில் நிழலிடுவார். அல்லேலூயா. உண்மையில் நிழலிடுவார். அவர் உண்மையில் நிழலிடும்போது அவருடைய மகிமையின் பிரசன்னம் உண்மையில் படும். மகிமையின் பிரசன்னம் உண்மையில தங்கும். தேவ சித்தம் உண்மையில தங்கும். நீ கர்ப்பத்தரிக்கப்படுவாய். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் நிழலிடும் போது நீங்கள் அவர் சித்தத்தை சுமக்கிற பாத்திரமாக இருப்பீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? மீண்டும் சொல்கிறேன், யார் யாருக்கு அதிகமான கிருபை கிடைக்கும் என்றால், ஆமென், மரியாளை பார்த்து நீ அதிக கிருபை பெற்றாய் என்று வேதம் சொல்கிறது. யார் யாரெல்லாம் தேவனுடைய சித்தத்தை நாம் சுமக்கிறோமோ, தேவனுடைய சித்தத்தை நாம் சுமந்து நிறைவேற்றுகிறோமோ, அவர்கள் மேல் அதிகமான கிருபை இருக்கும். மீண்டும் சொல்கிறேன், நாம் சாதாரண ஆள் இருக்கிறவங்களுக்கு அதிகமாக கிருபை வேலை செய்யுமா எனக்கு தெரியல. அவருடைய சித்தத்தையும் நோக்கத்தையும் நம்ம சுமக்கிறவர்களாக இருக்க வேண்டும். மரியாள் சுமந்தாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? சூழ்நிலைகள் மாறுபடாக இருக்கிறது, இன்னும் திருமணம் ஆகலை. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ கர்ப்பவதி ஆவா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? இந்த நாட்களில் ஆவியானவர் நம்மளோடு கூட இடைப்படுவாராக. ஆண்டவருடைய சித்தத்தையும் நோக்கத்தையும் தேவ தரிசனத்தையும் சுமக்கிற பாத்திரமாக நீங்கள் இருக்கீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அவருடைய சித்தத்தின் நோக்கத்தையும் நாம் கர்ப்பத்தரிக்க வேண்டும், அவர் வெளிப்படுத்த வேண்டும். அந்த அம்மா கிறிஸ்துவை வெளிப்படுத்தினாங்க இந்த உலகத்திற்கு. இந்த நாட்களில் உங்கள் மூலியமாக கிறிஸ்து வெளிப்பட வேண்டும். மீண்டும் சொல்கிறேன், மரியாள் மூலியமாக கிறிஸ்து வெளிப்பட்டது போல உங்கள் மூலியமாக கிறிஸ்து வெளிப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு புருஷன் கணவன் மணி பேசியிருந்தாங்களாம். எல்லாம் கரெக்டாக கவனிங்க. வெள்ளிக்கிழமை போனால் அடுத்த என்ன கிழமை வரும்? முக்காலில் கொஞ்சம் தூரம் கொஞ்சம் லைட்டாக எடுத்துங்க, ரொம்பலாம் போட்டு மூட்டுறாதீங்க, அப்புறம் தூக்கம் அதிகமாக வந்துடும். நானும் கவனிச்சிருக்கிறேன். அல்லேலூயா. எல்லாம் கரெக்டாக கவனிங்க. வெள்ளி போனால் என்ன வரும்? எல்லாம் வாயத்தை சொல், தமிழில் தான் இருக்கிறீங்க. வெள்ளி போனால் மனைவன் சொல்லிச்சான், வெள்ளி போனால் சனி, ஜெயிக்க போகிறது எங்கள் அணி. ஆமென். வெள்ளி போனால் சனி, நாங்கள் ஜெயிக்க போகிறது எங்கள் அணி. உடனே வந்து புருஷன் சமூகம் வந்துருச்சான், நீ ஏம்மா ஜெயிக்க போகிற? வெள்ளி போனால் சனி, சனி போனால் ஞாயிறு, சேதா மாய மூடு போயிரு. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. எல்லாம் கர்த்தர் கவனிங்க. நம்மளால் நினைக்க முடியாத காரியத்தை நம்மளை கொண்டு தான் கர்த்தர் செய்வார். மரியாளுக்கு ஒன்றுமே புரியல, ஒன்றுமே விலகலை. நான் கர்ப்பவதி ஆவனா, நான் தேவ சித்தத்தை சுமப்பனா, தேவ தரிசனத்தை நான் சுமப்பனா, ஓ உலக ரட்சகர் என் மூலியமாக தான் பிறப்பாரா என்று அந்த அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல, அறியல. இந்த காலைவேளை ஆவியானவர் நம்மளோடு கூட இடைப்படுவாராக. நீங்கள் சாதாரணமாக உட்கார்ந்து கொண்டிருக்கீங்க, கர்த்தர் உங்கள் மூலியமாக தான் கர்த்தர் வெளிப்படுவார். உங்கள் மூலியமாக தான் கர்த்தர் தரிசனம் மூலியமாக தரிசனத்தை நிறைவேற்றுவார். அவர் திட்டத்தை நிறைவேற்றுவார். அவர் நோக்கத்தை நிறைவேற்றுவார். அவர் தேவ தரிசனத்தை உங்கள் மூலியமாக தான் நிறைவேற்றுவார். பகல் பாசம் உங்கள் மூலியமாக தேவ தரிசனத்தை, தேவ திட்டத்தை, தேவ சித்தத்தை நிறைவேற்றுவார். இன்னைக்கு தேவ சித்தத்தை செய்கிற பாத்திரம், தேவ சித்தத்தை செய்கிற பாத்திரம். நீங்கள் சாதாரண ஆளே கிடையாது.
எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தேவ தரிசனம் உங்க மேல இருக்கிறது. தேவ சித்தம் உங்களுக்குள்ளாக இருக்கிறது. நீங்கள் கர்ப்பத்தரிக்கப்பட்டிருக்கீங்க. தேவ சித்தம் உங்களுக்குள்ளாக இருக்கிறது. தேவ சித்தம் உங்களுக்குள்ளாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. தேவ தரிசனம் உங்களுக்குள்ளாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. அது ஒரு நாள் வெளிப்பட போகிறது. பரிசுத்த ஆவியான உண்மையை நிலையிடுவார். எல்லாம் கரெக்டாக கவனிங்க. பரிசுத்த ஆவியை உண்மையை நிலையிடுவாய். ஆமென். உன்னதமானவருடைய பலம் உண்மையை நிலையிடும். என்னுடைய பலத்தினால் இந்த ஊழியத்தை செய்ய முடியாது ஆண்டவரே, உம்முடைய பலத்தினால் ஊழியம் செய்ய முடியும். என்னுடைய ஞானத்தினால் இந்த ஊழியம் செய்ய முடியாது ஆண்டவரே, உம்முடைய ஞானத்தினால் ஊழியம் செய்ய முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த ஊழியம் கொடுத்தது கர்த்தருடைய கிருபை. அவருடைய தரிசனத்தை கர்த்தர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். நம்ம சுய பலத்தினால் ஊழியம் செய்ய முடியாது, சுய ஞானத்தினால் ஊழியம் செய்ய முடியாது. நல்லா கர்த்தர் கவனிங்க. நம்மளுடைய சுய பலத்தினால் ஊழியம் செய்ய முடியாது, சுய ஞானத்தினால் ஊழியம் செய்ய முடியாது. சுய பலத்தினால மரியாள் இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுக்க முடியாது. அவங்களுக்கு தேவைப்பட்டது உன்னதமானவருடைய பலம். உன்னதமானவர் பலம் உங்களுக்குள்ளாக உங்க மேலே இருக்கும் பொழுதுதான் இந்த ஊழியத்தை நாம் செய்ய முடியும். அந்த அம்மாவுக்கு ஒரு ஊழியத்தை கர்த்தர் கொடுத்தார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை வெளிப்படுத்தும்படியாக இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டும் என்றால் உன்னதமானவருடைய பலம் மரியாளுக்கு தேவைப்பட்டது. இந்த கிருபையின் வார்த்தையின் ஊழியம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால், பல சந்ததிகள் கடந்து போக வேண்டும் என்றால், அநேக ஜனங்களை தொடப்பட வேண்டும் என்றால் உன்னதமான பலம் நமக்குள்ளாக நமக்கு மேலாக இருக்க வேண்டும். கரங்கள் தட்டி மகிமைப்படுத்துங்க. சாதாரணமாக செய்ய முடியாது இந்த ஊழியத்தை. ஆவியார் நம்மளோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நம்மளால முடியாது, ஆனால் நம்மளை கொண்டு தான் செய்வார். மீண்டும் சொல்கிறேன், நம்மளுடைய பலத்தால் முடியாததை அவருடைய பலத்தால் கொடுத்து இந்த ஊழியத்தை நிறைவேற்றி முடிப்பார். அல்லேலூயா. இது நம்மளுடைய பலத்தினால் அல்ல, இது தேவ பலன். நான் சும்மா சாதாரண ஒரு மனிதர்கள், நீங்களான சாதாரண மனிதர்கள். அல்லேலூயா. நம்ம சபை மக்களுக்காக அதிகமாக செபித்துக் கொள்ளுங்கள். சபை மக்கள் குடும்பங்களுக்காக அதிகமாக செபித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. சபை மக்கள் குடும்பத்தில் எந்த ஒரு மரணங்கள் ஓல சத்தங்கள் கேட்கவே கூடாது இயேசு கிறிஸ்து நாமத்தினால. அல்லேலூயா. அல்லேலூயா. தாவீது எப்போ மரித்தா தெரியுமா? தாவீது அழகாக அப்போஸ்தலர்ல இன்னைக்கு நாங்கள் காலையில் ஜெபத்தில் வாசித்தோம். அருமையான ஒரு வசனம் பாருங்க. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 22வது வசனம் சொல்லுது, பின்பு அவர், அதாவது சவுலை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் செய்வான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஏன் தாவீதை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரே, என் இருதயத்துக்கு ஏற்றவன், என் இருதயத்துக்கு கேட்டான், எனக்கு இருதயத்துக்கு பிடித்தவன், என் இருதயத்துக்கு பிடித்த மகன் மகள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எனக்கு சித்தமானதெல்லாம் அவன் செய்வான். யாரெல்லாம் அவருடைய சித்தமானதெல்லாம் செய்யணுமோ ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாக இருப்போம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தாவீது இருதயத்துக்கு ஏற்றவன். ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்ல வேண்டும், என் மகளே, என் மகனே, நீ என் இருதயத்துக்கு ஏற்றவன், என் இருதயத்துக்கு ஏற்றவன், எனக்கு இருதயத்துக்கு ஏற்றவள், என்ன உன்னதான் ரொம்ப பிடிக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லாம் கரெக்டாக கவனிங்க. உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும்? பிரியாணி பிடிக்கும். சோத்திரம். லெக் பீஸா மட்டன் பீஸா? ஒரு நாள் ஹாஸ்பிட்டலில் ஆவடியில் போயிட்டு நாங்கள் போனோம். போயிட்டு ஒரு வாட்டி லெக் பீஸு சாப்பிட்டு பார்த்தாலும் அதுவும் பிடிக்கல. அப்புறம் மட்டன் பீஸ் பார்த்தா வெறி உப்பா தூக்கி தூக்கி போட்டாங்க. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. பிரியாணி பிடிக்கும், ஆனால் அந்த கடை எங்களுக்கு பிடிக்காது. அல்லேலூயா. யாருக்குமே ஜெபம் பண்ணுறதுக்கு பிடிக்காதுங்களா? சோத்திரம். ஆண்டவருக்கு பிரியமானவருக்கு நல்ல ஆகாரத்தை கொடுப்பாராக. நம்ம ஊரில் புதுசாக ரோடு போட்டிருக்காங்க. அந்த பக்கம் பரவாயில்ல, எங்கள் ஸ்பீட் பிரேக் இருக்கும். 2 இடத்துல ஸ்பீட் பிரேக் இருக்குமா இல்லையா? நான் எப்போ வந்தாலும் பிரேக் அடித்து பழகிச்சு. பைக்கில் வந்தாலும் சரி, காரில் வந்தாலும் சரி, இல்லை ஆட்டோவில் வந்தாலும் சரி, அந்த இடம் வந்து நான் பிரேக் அடிக்கிறேன். பார்த்தா ஸ்பீட் பிரேக் இல்லை, அங்கே ரோடு போட்டுக்குது. ஸ்பீட் பிரேக் அங்கே இல்லை, ஆனால் மனசுக்குள்ளே இருக்குது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், உங்கள் வெளி தோற்றங்கள் எப்படி இருக்கிறது இல்லை, உங்களுக்குள்ளாக என்ன இருக்கிறது, என்ன பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றை செய்ய எனக்கு பலன் உண்டு. உன்னதமான பலம் எனக்குள்ளாக இருக்கிறது. அது மட்டும் மறந்துடாதீங்க. வெளியில் பலம் இல்லாமல் போல இருக்கும், ஆனால் உள்ள பலம் இருக்கிறது. வெளியில் தான் ஸ்பீட் பிரேக் இல்லை, ஆனால் உள்ளே இருக்குது. எல்லாம் கரெக்டாக கவனிங்க. தாவீது தன்னுடைய இருதயத்துக்கு கேட்டவன். ஆவியா நம்மளோடு கூட பேசுவாராக. தாவீது சொன்னதை போல கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்லணும், என் இருதயத்துக்கு கேட்டவன்,
என் மகளே நீ என் இருதயத்துக்கு ஏற்றவன், என் இருதயத்தை ஏற்றவன், என்னுடைய சித்தத்தின்படி எல்லாம் அவன் செய்வான். அவர் சித்தத்தின்படியெல்லாம் நான் செய்வேன். எல்லா சொல்லும் கரங்களை உயர்த்தி, ஏசப்பா ஏசப்பா தாவீதை போல உம்முடைய சித்தத்தின்படியெல்லாம் நான் செய்வேன் ஆண்டவரே. உம் இருதயத்துக்கு பிடித்தமான அன்பான பிள்ளைப்பா நான். ஏசப்பா எப்பொழுதுமே உமக்கு பிரியமானதை, உமக்கு சித்தமானதை, உம்முடைய சித்தத்தை, உம்முடைய நோக்கத்தை, உம்முடைய தரிசனத்தை சுமக்கிற மரியாதை போல சுமக்கிற ஒரு பாத்திரமாப்பா. கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன், ரமேஷ் பிரதர் எனக்கு இருதயத்துக்கு ஏற்றவன். ஏசப்பாவுக்கு எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டு உங்களுக்கு சொல்லுவார், உங்களுக்கு பிரியாணி பிடிக்கும், சட்னி பிடிக்கும், லெக் பீஸ் மட்டன் பீஸ் பிடிக்கும். நான் சொல்லுகிறேன் ஏசாப்பாவை உங்களுக்கு ரொம்ப அதிகமாக பிடிக்கும். மீண்டும் சொல்லுகிறேன் ஏசாப்பா உங்களுக்கு ரொம்ப அதிகமாக பிடிக்கும். உலகத்திலேயே ஏசாப்பாக்கு யார் ரொம்ப பிடிக்குன்னா உங்களை தான், தனியாக உங்களுக்கு தான் பிடிக்கும். சித்திரவேலை உங்களுக்கு தான் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? எனக்கும் வயசாகி எனக்கும் முடி நிறச்சி பல்லு போயிட்டு தோல் சுருங்கினாலும் ஏசாப்பா எனக்கு ரொம்ப அவதான் ரொம்ப பிடிக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? தாவீதை சொல்கிறாரு, தாவீதன் இருதயத்துக்கு ஏற்றவன், என்ன இருதயத்துக்கு ஏற்ற. தாவீது புதிய ஏற்பாட்டில் சொல்கிறாருங்க. புதிய ஏற்பாட்டில் தாவீதில் அவருடைய சித்தத்தின்படி செஞ்சுட்டாரு, முடிச்சிட்டாரு. வேதம் சொல்லுகிறது 36ஆம் வசனம், அதில் படித்து பாருங்க. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழி செய்த பின்பு நித்திரை அடைந்தான். எத்தனை பேர் புரியுது? பகல் பசங்க. தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி ஏசாப்பாவுக்கு ஊழியம் செய்த பின்பு நித்திரை அடைந்தான். அவர் சித்தத்தின்படி செஞ்சு நம்ம பரலோகம் போனோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தாவே கர்த்தாவே எனக்கு கூப்பிட்டுறவங்களுக்கு பரலோகம் வாய்ப்பு கொடுக்கல. என் சித்தத்தின்படி செய்தியா? என் சத்தத்தை கேட்டியா? என் சித்தத்தை செய்தியா? தாவீதின் இருதயத்துக்கு ஏற்றவன் என் சித்தத்தின்படி எல்லாம் செய்வான். அவருடைய சித்தத்தின்படி செய்து அவன் நித்திரை அடைந்தான். அதுக்கு முன்னாடி யாருக்குமே மரணம் வருவதில்லை. பகல் பசங்க இயேசு கிறிஸ்து நாமத்தினால அவர் சித்தத்தின்படி செய்து நாம் நித்திரை அடைய வேண்டும். அவருடைய சித்தத்தை பரிபூர்ணமாக செய்த பின்பு இந்த பூமியில் கண்ணை மூடி பரலோகத்தில் கண்ணை திறக்கப்பட வேண்டும். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. வேத வசனம் சொல்லுது தாவீதை குறித்து, தாவீது என் இருதயத்தை கேட்டவன், என் சித்தத்தின்படி எல்லாம் செய்வான். தேவனுடைய சித்தத்தின்படி செய்து அவன் காலத்தில் தன் காலத்தில் அவர் சித்தத்தின்படி எல்லாம் செய்து அவன் நித்திரை அடைந்தான். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, ஆவியானவர் உங்களோடு கூட பேசுவாராக. தேவனுடைய சித்தம் நிறைவேறதுக்கு முன்பாக நம்மளுக்கு மரணம் வருவதில்லை. இயேசு கிறிஸ்து நாமத்தினால மீண்டும் சொல்கிறேன், அவருடைய சித்தத்தை தரிசனத்தை நிறைவேறுவதற்கு காலங்கள் இருக்கிறது. நிறைவேறாமல் நாம் மரிப்பதில்லை. அவர் சித்தத்தை நிறைவேற்றிய பிறகு அவர் நோக்கத்தை நிறைவேற்றிய பிறகுதான் நாம் பரலோகம் போவோம். அல்லேலூயா. பலம் இல்லை, இந்த அம்மாக்கு பலம் இல்லை. லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் அதற்கு மரியாள் தேவதூதன் நோக்கி, இது எப்படியாகும்? புருஷன் அறியனே. தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கிறது பரிசுத்தம் உள்ளதாக இருக்கும். உன்னுக்குள்ளாக பிறக்கிறது எல்லாம் பரிசுத்தமாக இருக்கும். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, தேவ பலம் உங்களுக்குள்ளாக வந்துடுச்சுன்னா நீங்கள் பேசுகிற பேச்சுகள் பரிசுத்தமாக இருக்கும். நீங்கள் பார்க்கிற பார்வை பரிசுத்தமாக இருக்கும். நீங்கள் நடக்கிற நடை பரிசுத்தமாக இருக்கும். நீங்கள் யோசிக்கிற யோசனைகள் பரிசுத்தமாக இருக்கும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால. அல்லேலூயா. தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். இந்த காலை வேளை பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி, விசுவாசமாக சொல்லுங்க, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். எல்லாம் பார்த்து சொல்லுங்க, உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது. உன்னிடத்தில் பிறக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளும் பரிசுத்தம் உள்ளது. நீங்கள் பார்க்கிற பார்வைகள் பரிசுத்தம் உள்ளது. நீங்கள் பேசுகிற பேச்சுகள்
பரிசுத்தம் உள்ளது உங்களுடைய நடக்கைகள், பரிசுத்தம் உள்ளது உங்களுடைய செய்கைகள், பரிசுத்தம் உள்ளது. உன்னோடு கூர்ந்து நான் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். கரங்களை தட்டிய மையப்படுத்துங்க. எதுவரையும் சொல்கிறீங்க? உன்னதமான பலம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. பலம் இல்லை. ஹல்லேலூயா. பலம் இந்த அம்மாவுக்கு இல்லை. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம் தேவதூதன் சொல்கிறான். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, கர்த்தா கவனிங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை கர்த்தர் செய்வார். ஆமென், சோதரம். யோசுவாவை கொண்டு தான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். யோசுவா, ஆமென், சோதரம். அவர் என்ன பண்ணுறாரு? சந்திரன் சூரியன் நிப்பாட்டுறாரு, இயற்கையை நிப்பாட்டுறாரு. எல்லாம் கர்த்தா கவனிங்க. ஆமென். இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்காக ஆமென் இயற்கையை நிப்பாட்டி ஆமென் புருஷனே இல்லாமலே தேவதூதன் மூலியமாக இயேசு கிறிஸ்து ஆவியானவர் மூலியமாக அந்த அம்மா கற்பத்தை தரிக்கப்படுறாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? உங்களுக்காக எனக்காக அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால் அவர் இயற்கையே நிப்பாட்டி உங்களை பயன்படுத்த இந்த காலைவனை உங்களோடு கூட இடைப்படுவாராக. அவருடைய சித்தத்தை நிறைவேற்றப்பட வேண்டால், அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால் அவர் இயற்கையை நிப்பாட்டி சூரியனே சந்திரனே நீ நில்லு, சூரியனே சந்திரனே நீ நில்லு, என் பிள்ளை என்னுடைய சித்தத்தை நிறைவேற்றப்பட வேண்டும், என்னோட சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். ஓ எல்லா பிசாசையே நில்லு, எல்லா பிசாசின் கிரிகள் நில்லு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என்னுடைய பலம் அல்ல அவருடைய பலம், என்னுடைய பலம் அல்ல ஆண்டவரே உம்முடைய பலம். என்னுடைய பலத்தினால ஊழி செய்ய முடியாத ஆண்டவரே, என்னுடைய பலத்தினால இந்த ஊரில் ஊழி செய்ய முடியாத ஆண்டவரே, உம்முடைய பலத்தினால ஊழி செய்ய ஆண்டவரே, உம்முடைய பலத்தினால குடும்பத்தை நடத்த ஆண்டவரே, என்னுடைய பலத்தினால என் கடனை அடைக்க முடியாது, உம்முடைய பலத்தினால அடைக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. என்னுடைய பலத்தினால அல்லப்பா, எல்லாம் உம்முடைய பலம். உம்முடைய பலம் என் மேல் நிலையிடட்டும். இந்த காலை வேலை எல்லாம் சொல்லுங்க, உம்முடைய பலம் என் மேல் நிலையிடட்டும், உம்முடைய பலன் என் மேல் நிலையிடட்டும், உன்னதமான நிழலின் மேல் படட்டும். தாவீது அவன் காலத்தில் தேவனுடைய சித்தத்தை செய்து அவன் நித்திரை அடைந்தான். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, நாம் தேவனுடைய சித்தத்தை செய்கிறதா இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சித்தத்தை செய்கிறதா இருக்க வேண்டும். நம்மளுக்கு பலன் இல்லை தான் அவருடைய சித்தத்தை செய்வதற்கு. ஆனால் அவருடைய பலம் கேளுங்க. ஐயா உம்முடைய பலத்தினால் எங்களை நிரப்பங்கப்பா. ஆமென். மரியாளுக்கு பலம் இல்லை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை ஆர்டர் சொல்கிறாரு. ஆண்டவரே எனக்கு தெரியலப்பா, இது எப்படிப்பா நடக்கும்? நீ சம்மாயிருமா, நீ சம்மாயிருமா, உன்னதமானவர் நிழல் உண்மையில வரும், உன்னதமானவருடைய பலம் உண்மையில வரும். பிரியமானவர்களே, அன்பானவர்களே, நீங்கள் சும்மா இருங்க, உங்களுக்கு ஒத்தாசை வரும். எனக்கு ஒத்தாசை வரும். பருவத்துக்கு நேராக என் கண்களை கரங்களை ஏறெடுக்கிறேன். எனக்கு ஒத்தாசை வரும், அது பலமாய் வரும், அது அதிசயமாய் வரும், அது ஆச்சரியப்பட்டு நான் களி கூறுவேன். இந்த காலை வேளையில் நீங்கள் கலங்காதீங்க, நீங்கள் சோர்ந்து போவாதீங்க, பலன் இல்லை என்று நீங்கள் புலம்பாதீங்க. ஆண்டவரே எனக்கு பலன் இல்லை ஆண்டவர், இந்த பிரச்சனை நான் எப்படி வருவேன்னு தெரியல ஆண்டவர், இந்த சூழ்நிலை நான் எப்படி வரும்னு தெரியல ஆண்டவர் என்று நீங்கள் புலம்பிக் கொண்டு வந்திருக்கலாம். இந்த கால வேளையில் ஆவியான உங்களோடு கூட பேசுவாராக. அம்மா, மகளே, மகனே, உன்னுடைய பலம் அல்லப்பா, அது என்னுடைய பலம். என்னுடைய பலம் மேலே இருக்கிறது. என்னுடைய பலம் நீங்கள் வெளியில் பார்க்க முடியல, ஆனால் உனக்குள்ளே இருக்கிறது. உனக்குள்ளே தான் இருக்கிறேன். உன்னுடைய சித்தத்தை என்னுடைய சித்தத்தை செய்யும்படியாக நான் உனக்குள்ளாக தான் இருக்கிறேன். என்னுடைய தரிசனத்தை நான் நிறைவேற்றும்படியாக உனக்குள்ளாக தான் இருக்கிறேன். அது நான் பலமாக இருக்கிறேன். அதை நீ உணர்ந்து செயல்படு. நீ சோர்ந்து போகாதீங்கம்மா. இந்த காலை வேளையில் என் மகளே, என் மகளை, நீ சோர்ந்து போகாதீங்க. சூழ்நிலை கண்டு நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. உன்னதமான பலம் உங்கள் மேல் வந்திருக்கிறது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. என் கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்திலே என்னுடைய பலம் பூர்ணமாய் விளங்கும். என் கிருபை உனக்கு போதும். பகல் பாசுங்க, என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்திலே அவருடைய பலம் பூர்ணமாய் விளங்கும், பூர்ணமாய் விளங்கும். அல்லேலூயா. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, உங்களுடைய பலம் கிடையாதுங்க. நான் ஓடுறேன், நான் ஓடியாரேன், நான் செய்கிறேன், நான் உழைக்கிறேன், நான் என் குடும்பத்தை பார்க்குறேன், குடும்பத்தை நடத்துகிறேன். அம்மா நீங்கள், அது உங்களுடைய காரியம் இல்லைங்க, எல்லாருடைய கிருபை. நான் போன வாரம் சொன்னேன் பாருங்க, இந்த சரீரம் இறந்துருச்சுன்னா ஒரு நாள் மேலே வீட்டில் இருக்க மாட்டாங்க, வச்சுக்க மாட்டாங்க. மண்ணுக்குள்ளே போயிடுச்சுன்னா ஒரு மாதம் மேலே வச்சுருக்காது, மண்ணு கூட மக்கி சின்ன பின்னமாகிடும். அதுதான் மாம்சம். அல்லேலூயா. ஒன்றுத்துக்குமே உதவாது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? நாம் இருப்பது இந்த உலகத்தில் ஒரு கூடாரத்தில் இருக்கிறோம். இந்த கூடாரமும் சீக்கிரமாக நீங்கிறோம். இந்த கூடாரத்தில் நாம் இருக்கும் பொழுது தாவீதை போல அவருடைய சித்தத்தின்படி எல்லாம் நான் செய்வேன், அவருடைய சித்தத்தின்படி எல்லாம் செய்வேன். முழு இருந்தோ சொல்லமா, அவருடைய சித்தத்தின்படி எல்லாம் நான் செய்வேன். என்னுடைய சித்தமல்ல ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படி எல்லாம் செய்வேன்.
உம்முடைய சித்தத்தின்படியெல்லாம் செய்வேன். உம்முடைய பலம் எனக்குள்ளாக வரட்டும். உம்முடைய பலம் எனக்குள்ளாக வரட்டும். எல்லாம் கேளுங்க. உம்முடைய பலம் எனக்குள்ளாக வரட்டும். உம்முடைய பலம் எனக்குள்ளாக வரட்டும். பரிசுத்த ஆவியின் மேல் வரும். உன்னதமானவருடைய பலம் உண்மையில் நிலையிடும். அதனால் உன்னிடத்தில் பிறக்கிறதெல்லாம் பரிசுத்தமாக இருக்கும். பரிசுத்தமாக இருக்கும். பலம் இல்லாத நேரத்தில் பலத்தை கொடுக்கிறவர். சத்தும் இல்லாதவர்களுக்கு கர்த்தர் சத்து கொடுப்பவர். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே இந்த ஊழியம் மீண்டும் மீண்டும் ஆவியானவர் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். பல ஆயிரம் சந்ததிகள் கடந்து போகும் இந்த ஊழியம். இந்த ஊழியம் பல ஆயிரம் சந்ததிகள் கடந்து பேசப்படும். இந்த இடத்துல ஊழியம் செய்தார்கள் என்று எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என் முன்னோர்கள் ஆராதிச்சார்கள், என் முன்னோர்கள் துதிச்சார்கள். இந்த இடத்துல பெரிய எழுப்புதல் உண்டாயிருக்கிறது. இந்த பட்டணத்தில் எழுப்புதல் உண்டாயிருக்கிறது. ஒரு தோமா வந்து தமிழ்நாட்டில் சென்னையிலேயே பெரிய எழுப்புதல் உண்டாக்கப்பட்டது போல இந்த இடத்துல கிருபையின் வார்த்தை ஊழியத்தின் நிமித்தமாக பெரிய எழுப்புதல் உண்டாக போகிறது. வருகிற சந்ததி நாட்கள் பார்க்கும். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சங்கீதம் 91:1 எல்லாருக்கும் நமக்கு அருமையான ஒரு வசனம். சங்கீதம் 91:1 அருமையான வசனம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிலையில் தங்குவான். பக்கத்தில் பசங்க உன்னதமானவரின் சொல்லுங்க. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ரொம்ப வெயில் அடிக்குதுல இப்போலாம். ரொம்ப வெயில் அடிக்குது. வெயில் அடிச்சு என்ன பண்ண போவாங்க? கோடை வச்சுன்னு வருவாங்க. அதாவது ஐசக் ஸ்கூல் அப்பப்போ இந்த மே மாதம்லாம் வந்தால் ஒரு ஸ்கூலில் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த வந்து விளம்பரப்படுத்துவாங்க. மிஸ்லாம் வந்து ஒரு வாட்டி ஐசக் ஸ்கூல் மிஸ்லாம் என்ன பண்ணாங்க, வந்து அந்த எங்கள் ஸ்கூலில் சேருங்க சொல்லிட்டு ஒரு வீடாக கொடுத்துட்டு வந்தாங்க. அது 2-3 டீச்சர் என்ன பண்ணிச்சு, கொடை பிடிச்சின்னு வந்துச்சு. அது ஒருத்தர் என்ன பண்ணாங்க, 2-3 பேர் கொடை பிடிச்சின்னு வந்தாங்க. நம்ம ஊரில் ஒருத்தர் இருக்காரு. நம்ம ஊரில் ஒருத்தர் இந்த பார்ட்டி தான். அது வெயில் அடிக்குது, நீங்கள் கொடை பிடிச்சின்னு வரீங்களா? ஏய் என்ன வெயில் அடித்து கொடை பிடிச்சின்னு வரியா? அவர் ஸ்டைலில் கேட்டார். டீச்சர் ஏன் இங்கே நின்றுச்சுங்க, எல்லாம் ஓடி போச்சுங்க. அல்லேலூயா ஆமென். வெயிலுக்கு பயந்துன்னு கொடை பிடிச்சி வந்துச்சு. ஆனால் இந்த மனுஷனுக்கு பயந்துன்னு கொடையை தூக்கின்னு ஓடி போச்சுங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. உன்னதமானவர் மறைவில் இருக்கிறவன் சர்வவள நிலையில் தங்குவான். அதாவது எங்கள் ஆட்டோவில் பார்த்தீங்கன்னா எது இருக்குதே இல்லையோ, மழை டைம் இருந்தால் ஒரு 4-5 கொடை இருக்கும். நானும் கொடை சேல்ஸ் பண்ண இருக்கிறேன். எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, கொடை மறந்துட்டு போயிடுறாங்க. ஆமேன் சோத்திரம். கொடை மழை பெஞ்சா என்ன பண்ணுறாங்க, பார்த்து சீட்டு பின்னாடி வச்சிடறாங்க, எல்லாம் மறந்து போயிடுறாங்க. ஆமேன். ஒரு வாட்டி மழை பெஞ்சுன்னா எங்கள் வீட்டில் ஒரு 50 கொடை வந்து போகுது. அல்லேலூயா ஆமேன். ஆளே இல்லையா. ஆமேன். கர்த்தர் நல்லவர். பாருங்க, அப்போ கொடை நிழலுக்காக நாம் பிடிக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு நிழலாக இருக்கிறார். அவர் சிறகுகளால் நம்மளை மூடுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உன்னதமானவர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவர் நிழலில் தங்குவான். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் சட்டைகளின் கீழே நீ அடைக்கலம் புகுவாய். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பக்கல் பசங்க உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். சொல்லுங்க. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் சட்டைகள் அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும். கரங்கள் தட்டி மையப்படுத்துங்க. அவருடைய சிறகுகளாலே உங்களை மூடுவார். நான் பார்க்குற மாதிரி சாதாரண சிறகுங்க, அவர் பெரிய சிறகு. அல்லேலூயா. ஏசாயாவில் சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் வெள்ளிக்கிழமை ஜெபத்தை நினைக்கிறேன். சிறு பூச்சி, யாக்கு பொண்ணு பூச்சியே நீ பயப்படாத. நீங்கள் இப்போ நின்று பார்க்குறீங்க, எறும்பு பார்க்குறீங்க. எறும்பு பார்க்க முடியுதா? எறும்பு என்ன பண்ணுவீங்க? கவர்மெண்ட் சிஸ்டம் சொன்னாங்க, எறும்பு என்ன பண்ணுவீங்க? எறும்பு வந்துச்சுன்னா நான் எறும்பு போட்டு காலி பண்ணிடுவேன். எறும்பு போட்டு காலி பண்ணிவிடுவேன். அப்போ ஒரு எறும்பு பார்க்குறோன்னா, எறும்பு நம்ம பார்க்கும்பொழுது அது நம்ம கண்ணுக்கு பெருசாக தெரியுதா? தெரியாது. எறும்போடைய கண்ணு நம்மளை பார்க்க முடியுமா? முடியாது. எறும்போட இருதயத்தை பார்க்க முடியுமா? முடியாது. நாம் இங்கேருந்து பார்க்கும்போதே நம்மளால் எதுவுமே பார்க்க முடியல. ஆமீன். ஃப்ளைட்டில் போயிருக்கீங்களா? அதாவது இங்கே பேராஷூட்லாம் போகுது. பேராஷூட்டில் எவ்வளோ சொன்னாங்க? 3000 ரூபாங்களா? அட்லீஸ்ட் ஒரு ஃப்ளைட் வாங்கிறது முன்னாடி ஒரு பேராஷூட் வாங்கிட்டு எல்லோரும் உங்களை ஏற்றிட்டு போய்ட்டு இந்த ஊரை அப்படியே சுற்றி காட்டணும். மேலே போய் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ளைட்டில் போகும்போதுலாம் சின்ன பெரிய பெரிய பில்டிங் கூட சின்னதாக தெரியும். எல்லாம் கரெக்டாக கொண்டீங்க. மனிதர்கள் சுத்தமாக தெரிய மாட்டாங்க.
வானத்தையும் பூமியை படைத்த கர்த்தர், வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதபடி. நாம சிறு பூச்சி போல இந்த பூமியில் இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் நம் இருதய நினைவுகள் அறிகிற தேவன். நம் இருதய நினைவுகள் அறிகிற தேவன். நம்ம யோசனைகள் அறிகிற தேவன். நம்மளுடைய தேவைகளை அறிகிற தேவன். அவர் உயர்ந்தவராக இருந்தாலும் தாழ்மையில் இருந்த நம்மை நோக்கி பார்க்கிற தேவன். அவருடைய சிறகு எதுக்காக இது சொன்னா, அவருடைய சிறகு கோழி ரெக்க மாதிரி இல்லைங்க, கழுகு ரெக்க போல இல்லைங்க, ஃப்ளைட் ரெக்க போல இல்லைங்க, அதோட மேலானது, அதோட மகிமையானது. அவருடைய சிறகுகளால் உங்களை மூடுகிறார். அவர் சிறகுகளால் உங்களை மூடுகிறார். அவர் சட்டைகள் கீழே அடைக்கல புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாக இருக்கும். அல்லேலூயா. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, ஆவியார் உங்களோடு கூட இடைப்படுவாராக. உங்களுடைய பலம் அல்லமா அவருடைய பலம், உங்களுடைய கிருபை அல்லப்பா எல்லாம் அவருடைய கிருபை, எல்லாம் அவருடைய தயவு, உங்களுடைய ஞானம், உங்களோட படிப்பு, உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய வேர்வை எதுவுமே கிடையாதுங்க. எல்லாம் அவருடைய கிருபை, எல்லாம் அவருடைய கிருபை. நம்ம நைட்டு படுத்து காலையில் எழுந்துவது அவருடைய கிருபையாக இருக்கிறது. நான் மூச்சு விடுவது அவருடைய கிருபையாக இருக்கிறது. நிறைய பேர் நான் போய் பார்த்துருக்கேன். நிறைய பேர் கேன்சர் வியாதியில் கூட பாதிக்கப்பட்டு இல்லை, இந்த நுரையீரல் கேன்சர்னால அவங்களாம் சுவாசிக்க முடியாமல் ஆமாம் ஒரு பெரிய பெரிய சிலிண்டர் எடுத்து வந்து வீட்டிலே வச்சு என்ன பண்ணுறாங்க, ஆக்சிடென்ட் பண்ணுறாங்க. ஒரு சிலிண்டர் விலை 2000, 3000, 4000 கூட இருக்குது. ஆமேன். ஆனால் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிஷமும் இயற்கையாகவே நம்ம சுவாசிக்க கிருபை செய்திருக்கிறார். ஒவ்வொரு நாள் எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தருணம் தப்பினா மரணம் என்ற நேரத்தில் எத்தனையோ நாட்கள் உங்களை பாதுகாத்திருக்கிறார். எத்தனை நாட்கள் உங்களுக்கு கர்த்தர் பாதுகாத்திருக்கிறார். என் மகனே, என் மகளே, கவனிங்க. உங்களுக்கே தெரியாமல் எத்தனையோ நேரத்தில் எத்தனையோ தருவாயில் கர்த்தர் உங்களை பாதுகாத்திருக்கிறார். உங்களை நேசித்திருக்கிறார். உங்கள் தேவைகளை சந்தித்திருக்கிறார். ஐயா, அம்மா, உங்களுடைய பலம் இல்லை, எல்லாம் அவருடைய பலம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உன்னதமானவருடைய பலம் உண்மையை நிலையிடும். பகல் பசங்க, உன்னுடைய பலம் அல்ல, உன்னுடைய பலம் அல்ல. கையை பிடிச்சி சொல்லுங்க. யாரும் தூங்க விடாதீங்க. தூங்கினா கையை பிடிச்சி எழுப்பி விட்டுருங்க. உன்னுடைய பலம் அல்ல தூங்குறது, உன்னுடைய பலம் இல்லை. எத்தனை பேர் அவன் சொல்றீங்க? அது உள்ளக்கிற பலம். அல்லேலூயா. பாருங்க, உன்னதமானுடைய பலம் உங்கள் மேல் வரும். கையை பிடிச்சின்னு கூட தூங்கக்கூடாது. கை விட்டு வேணா தூங்குங்க. ஆமாம், மூஞ்சிக்கல் வந்துருங்க எல்லாம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென், சோத்திரம். கர்த்தர் நல்லவர். தூங்குறீங்க, தூங்குறீங்க, பரவாயில்ல. ஆனால் கையை பிடிச்சின்னு சொல்லினே தூங்குனீங்க, எப்படின்னா சொல்லுவீங்க நீங்கள்? அல்லேலூயா. கர்த்தர் நல்ல. ஒரு நாள் அப்படி தான் நான் கோவலம் போயிட்டு வரும்போது நல்ல கண்ணு அசந்துட்டேன். கரெக்டாக நம்ம ஊர் பேரை கடை போட்டுறாங்க பார்த்தீங்களா, கிட்ட முதல் மாதிரி போயிட்டேன். ஆமாம், நீ எப்படி தான் வளைச்சுன்னு தெரியல, ஏசப்பா தான் வளைச்சி விட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஆமாம். இந்த வெயிலுக்கு காருக்குள்ளே போயிட்டு ஏசி போட்டு இந்த மதியம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்கள் வண்டி ஓட்டி பாருங்கள், வராத தூக்கம் வரும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆனால் வேதம் சொல்லுகிறது, உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு தேவ தூதர்கள் ஏந்துவார்கள், தாங்குவார்கள், நடத்துவார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. உன்னதமானவர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவர் நிலையில தங்குவான். நீங்க சாதாரண ஆள் கிடையாதுங்க. உன்னதமானவர் நிழல் உங்கள் மேல் வந்திருக்கிறது. உன்னதமானவருடைய பலம் உங்கள் மேல் வந்திருக்கிறது. உங்களுடைய பலம் ஒண்ணுமே கிடையாதுங்க, எல்லாம் அவருடைய பலம், எல்லாம் அவருடைய கிருபை, எல்லாம் அவருடைய தயவு. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை மரியாதை கிட்ட சொல்றாங்க. அந்த அம்மாவால் ஒன்றுமே பண்ண முடியல. ஆனால் இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்றாரு, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை அற்புதங்களை கர்த்தர் உங்களை கொண்டு தான் செய்ய போகிறார். கரங்களை தட்டி மையப்படுத்துங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்வாராக. மத்தேயு 21ஆம் அதிகாரம், மத்தேயு 21ஆம் அதிகாரம் நீங்கள் அங்கே படித்து பார்த்தீங்கன்னா, அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு போகிறதுக்கு முன்னாடி அங்கே ஒரு கழுதை ஆண்டவர் எடுத்துன்னு சொல்லுவார். அந்த கழுதை எல்லாம் கருத்தாக கவனிங்க. ஆண்டவருடைய சித்தத்தை, நோக்கத்தை, தரிசனத்தை சுமக்கிற கழுதியாக நான் மாற வேண்டும். எது பேர் அவன் சொல்கிறீங்க? நிறைய பேர் படிப்பாரெலாம் சொல்லுவாங்க கழுதை. எது பேர் அவன் சொல்கிறீங்க? உன்னை ஆயெல்லாம் சொல்லுவான் கைதை. என்ன சொல்லுவாங்களா இல்லைங்களா? அல்லேலூயா. கழுதை போல மாற வேண்டும். இந்த இடத்துல மத்தேயு 21ஆம் அதிகாரத்தில் அவர்கள் எருசலேமுக்கு சமீபத்து சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்தாவுக்கு வந்தபோது இயேசுவானவர் சீஷர் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையும் அதனோடு ஒரு குட்டியும் காண்பீர்கள்.
கட்டியிருக்க காண்பீர்கள், அவைகள் அவிழ்ந்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களிடத்தில் ஏதாகிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு என்று சொல்லுங்கள், உடனே அவைகள் அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினான். இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேல் கழுதை குட்டியாகிய மரியா மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்ற சியோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. ஆமென். கழுதையும் கழுதை குட்டியும் கொண்டு வந்து அவர்கள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த கழுதை மேலே அவர் ஏற்றினார்கள். இந்த காலை மேல ஆண்டவருடைய தரிசனத்தை, ஆண்டவருடைய சித்தத்தை, ஆண்டவருடைய நோக்கத்தை சுமக்கிற கழுதை குட்டியாக நாம் மாற வேண்டும். கழுதையாக மாற வேண்டும். ஐயா, இதோ ஏசாயா சொல்ற மாதிரி, இதோ நான் அடியேன் இருக்கிறேன். எல்லா கரங்களை போய் சொல்லுங்க, இதோ அடியேன் இருக்கிறேன், இதோ அடியேன் இருக்கிற ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. உம்முடைய சித்தத்தை, உம்முடைய நோக்கத்தை சுமக்கிற இதோ அடியேன் இருக்கிற ஆண்டவரே, ஏதோ கழுதையாக ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய திட்டத்தை, உம்முடைய நோக்கத்தை, உம்முடைய தரிசனத்தை சுமக்கிற கழுதையாக நான் இருக்கிற ஆண்டவரே. அந்த கழுதை மேலே ஏற்றினார்கள், அந்த கழுதை மேலே ஏற்றினார்கள். இங்கே எல்லாரும் கவனிங்க, அந்த கழுதை ஒப்பு கொடுத்ததுங்க. அந்த கழுதை ஒப்பு ஆண்டவரை சுமப்பதற்காக இந்த காலை வேளையில் இந்த தேவனுடைய சத்தத்தை கேட்கிற நீங்கள் தேவனுடைய வார்த்தையை சுமக்கிற கழுதையாக நான் மாற வேண்டும். தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவர் சித்தத்தை செய்கிற கழுதையாக மாற வேண்டும். ஒன்றுமே பேசலைங்க, கழுதை அப்படி அமைதியாக வந்துடுச்சு. எது பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஆண்டவர் சொல்லிட்டாரா, நீங்கள் அமைதியாக வரணும், அமைதியாக வரணும். ஆண்டவர் சொல்லிட்டாரு மரியாள் கிட்ட, உன்னதமானுடைய பலம் உண்மையில் நிலையிடும். அந்த அம்மாவுக்கு ஒன்றே புரியல. இதெல்லாம் ஆமென் உம்முடைய வார்த்தையின்படி ஆக கடவுது. அல்லேலூயா. அந்த அம்மா சொல்கிறாங்க 38ஆம் வசனம், அதுக்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. இப்போ ஆமென் உம்முடைய வார்த்தையின்படி ஆக கடவுது. ஆமென். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. பகல் பசங்களை, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உங்களை அவருடைய ராஜ்யத்துக்கென்று பயன்படுத்துவார், பலமாய் பயன்படுத்துவார், நிச்சயமாய் பயன்படுத்துவார். உங்கள் பிள்ளைகளை பயன்படுத்துவார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்கள் செய்து உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் பயன்படுத்தும் போது நீங்கள் சொல்லணும், இதோ அடிமை நான் இருக்கிற ஆண்டவரே, இதோ அடியன் இருக்கிற ஆண்டவரே. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? இந்த அம்மா யோசிக்கல, எனக்கு திருமணம் ஆலையே எப்படி என்ன குழந்தை பிறக்கன்னு யோசிக்கல. ஆண்டவர் சொல்லிட்டாருங்க. இந்த அம்மா சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க? இதோ உனக்கு ஆமென் சோதரம். அதுக்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது, உம்முடைய வார்த்தையின்படி ஆக கடவுது. இந்த காலை வேளையில் நீங்கள் சொல்லுங்கள், உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. அநேக சாதிகளுக்கு நீ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய், உம்முடைய வார்த்தையின்படி அப்படி சொல்லுங்க, உம்முடைய வார்த்தையின்படி ஆக கடவுது. எல்லாம் சொல்லுங்க, உம்முடைய வார்த்தையின்படி ஆக கடவுது. நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், உம்முடைய வார்த்தையின்படி ஆக கடவுது. அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய், உம்முடைய வார்த்தையின்படி ஆக கடவுது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த அம்மா எதிர்த்தே பேசல, யோசிக்கல. என்ன தப்பாக பேசுவாங்களா, என்ன தப்பாக இந்த உலகத்தில் நான் இதை பேசுவாங்கன்னு சொல்லிட்டு எதுவுமே யோசிக்கல. ஆண்டவர் சொல்லிட்டாருங்க, இதோ அடிமை. எது விடாமல் சொல்றீங்க? உலகத்தார் என்னை பற்றி எதை சொன்னாலும் எதை செய்தாலும் எனக்கு கவலை இல்லை. நான் தேவனுடைய சித்தத்தை நான் செய்ய போகிறேன், தேவனுடைய நோக்கத்தை செய்ய போகிறேன், அவருடைய சித்தத்தை செய்ய போகிறேன், அவர் திட்டத்தை நான் நிறைவேற்ற போகிறேன். அவர் சித்தத்தையும் நோக்கத்தையும் அவருடைய தரிசனத்தையும் சுமக்கிற கழுதியாக நான் இருக்க போகிறேன். அல்லேலூயா. யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, ஆவியான உங்களோடு கூட இடைப்படுவாராக, ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்படுவாராக. நீ ஆவியான உன்னதமான நிலையில் உங்கள் மேல் நிலையிலிடும்பொழுது ஆமீன். இஸ்ரேல் ஜனங்களுக்கு எகிப்து வெளியே வரும்போது இருந்தது போல தான் உங்களுக்கு இறக்க போகிறது. யாத்திராக 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், அவர் மேக ஸ்தம்பமாகவும் அக்னி ஸ்தம்பமாக இருக்கிறார். அவர் உங்களுக்கு ஹல்லேலூயா பகலே மேக ஸ்தம்பமாக இருப்பார், இரவில் அக்னி ஸ்தம்பமாக இருப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டவர் உங்களுக்கு நோக்கத்தை கொடுத்திருக்காரா, ஒரு திட்டத்தை கொடுத்திருக்காரா, ஒரு சித்தத்தை கொடுத்திருக்காரா? நம்ம இதோ அடின்னு இருக்கிற ஆண்டவர். யோசிக்காதீங்க. உங்களுக்கு ஒரு பாரத்தை கொடுத்திருக்காரா, அப்படியே நிறைவேற்றுங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்களுக்கு ஒரு பாரத்தை கொடுத்திருக்காரா, நிறைவேற்றுங்க, அதை செய்யுங்க. யோசிக்காதீங்க. மரியாள் யோசிக்கல பாருங்க, மரியாளம்மா யோசிக்கல. ஆண்டவர் சொல்லிட்டாரு, உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும்,
உன்னிடத்தில் பிறக்கிறதெல்லாம் பரிசுத்தம் உள்ளதா இருக்கும். உன்னிடத்தில் பிறக்கிறதெல்லாம் பரிசுத்தம் உள்ளதா இருக்கும். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, உன்னுடைய பலம் அல்ல, எல்லாம் இயேசு கிறிஸ்துனுடைய பலம். அவர் எல்லாம் அவருடைய கிருபை. அவருடைய பலத்தினால உங்களுடைய பலவீனங்களை மாற்றுகிற தேவன். இந்த காலை வேளையில் எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டு சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். மரியாள் சொன்னதை போல, கிருபை பெற்றவளே, தேவ தரிசனத்தை, தேவ சித்தத்தை சுமக்கிறவங்க எல்லாரும் கிருபை பெற்றவங்க. எல்லாரும் ஒரு நிமிடம் எல்லாரும் எழுந்து நின்று ஓ ஸ்தோத்திரம். மரியாதை போல இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம் பார்த்து நம்மளை வழி நடத்துகிற விதமாக இருந்தாலும் சரி, இல்லை கழுதை போல அவரை சுமக்கிற கழுதை கொட்டை போல இருக்க வேண்டும் இருந்தாலும் சரி, இல்லை ஏசையா போல இதோ அடியனே என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே நீங்கள் சொன்னாலும் சரி, இல்லை சாமுவேல் தீர்க்கதரிசி போல இதோ அடியன் இருக்கிற ஆண்டவரே நீங்கள் பேசுங்க ஆண்டவரே, இதோ பேசுங்க ஆண்டவரே. ஐயா, எங்களுடைய சித்தம் இல்லப்பா, எல்லாமுடைய சித்தம் ராஜாவே, எல்லாமுடைய சித்தமாப்பா, எங்களுடைய பலம் அல்லப்பா. உம்முடைய பலத்தினால் எங்கள் நிரப்புங்க ஆண்டவரே. எல்லாம் கேளுங்க, உம்முடைய பலத்தினால் எங்கள் நிரப்புங்க ஆண்டவரே. என்னை நிரப்போ இயேசு தெய்வமே, என்று நிரப்போ உந்தன் ஆவி. எல்லாம் சொல்லமா, என்னை நிரப்போ இயேசு தெய்வமே, என்று நிரப்போ உந்தன் ஆவியால். பேய்களை ஓட்டி நோய்களை போக்கும் பலனே வாருமே. சொல்லமா, பேய்களை ஓட்டி நோய்களை போக்கும் பலனே வாருமே. பலவீனம் நீக்கி பலவானாய் மாற்றும் வல்லமையே வாருமே. எல்லாரும் கண்கள் முடி கேட்கலாமா? பலவீனம் நீக்கி பலவானாய் மாற்றும் வல்லமையே வாருமே. என்னை நிரப்போ இயேசு தெய்வம். எல்லாம் கரங்களை தட்டி இன்று நிரப்போ உந்தன் ஆவியார். சத்தத்தை உயர்த்தி பாடலாமா? என்னை நிரப்போ இயேசு தெய்வம். எல்லாம் கண்களை மூடி இன்று நிரப்போ உந்தன் ஆவியார். பேய்களை ஓட்டி நோய்களை போக்கும் பலனே வாருமே. சொல்லமா, பேய்களை ஓட்டி பலனே வாருமே. பலவீனம் நீக்கி பலவானாய் மாற்றும் வல்லமையே வாருமே. பலவீனம் நீக்கி பலவானாய் மாற்றும் வல்லமையே வாருமே. இன்று நிரப்போ இயேசு தெய்வமே, என்று நிரப்போ உந்தன் ஆவியார். என்னை நிரப்போ இயேசு தெய்வமே, என்று நிரப்போ உந்தன் ஆவியார். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, பலம் இல்லாத நினைக்கிறீங்க, உங்களுக்கு பலத்தை கொடுத்திருக்கிறார். ஆவியான உங்களுக்குள்ளாதான் இருக்கிறார். சகல ஆசீர்வாதம் கிறிஸ்துக்குள் இருக்கிறது. கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார். சகல பலம் கிறிஸ்துக்குள் இருக்கிறது. கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார். கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிறது. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் பலம் உங்களுக்குள்ளாக இருக்கிறது. கிறிஸ்துவின் பலம் உங்களுக்குள்ளாக இருக்கிறது. நீங்கள் பலன் கொண்டவர்களாக இருக்கீங்க. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனுடையவங்க. நீங்கள் சாதாரண ஆள் கிடையாதுங்க. நீங்கள் விசேஷித்தமானவர்கள். நீங்கள் சாதாரண ஆள் கிடையாதுங்க. நீங்கள் பொறுப்பாளர்கள். நீங்கள் சாதாரண ஆள் கிடையாதுங்க. நீங்கள் அதிகாரமுடையவர்கள். நீங்கள் சாதாரண ஆள் கிடையாதுங்க. நீங்கள் மகிமையுடையவர்கள். நீங்கள் சாதாரண ஆள் கிடையாதுங்க. பலமுள்ளவர்கள். பலமுள்ளவர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு பெரிய பலத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். தேவனுடைய சித்தத்தை செய்யும்படியாக, தேவன் நோக்கத்தை செய்யும்படியாக. நான் எதுவுமே அசிங்கன்னு நினைப்பதில்லை. நான் எதுவும் சோர்ந்து போவதில்லை. யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, எனக்கு கொடுத்த அழைப்பை நான் நிறைவேற்றியே முடிப்பேன். எனக்கு கொடுத்த அழைப்பை நிறைவேற்றியே முடிப்பேன். மரியாள் நினைக்கல, எனக்கு திருமணமாகல, குழந்தை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிற. ஆண்டவர் சித்தத்தை நான் சுமக்க போகிறேன். ஆண்டவர் சித்தத்தை சுமக்க போகிறேன். யார் என்ன சொன்னாங்க செய்யல எனக்கு தெரியாது. அவர் தரிசனத்தை நிறைவேற்ற போகிறேன். நான் ஊழியத்துக்கு வந்த புதுசில்
நீ என்னப்பா நீ வேலைக்கு போகலையாப்பா, நீ என்னப்பா ஊழி செய்கிற எத்தனை பேர் வந்து எவ்வளோ பேர் கேட்டாங்க. ஒரே நோக்கு கர்த்தனை கொடுத்த தரிசனத்தை நோக்கி வந்தேன். எத்தனை பேர் நாம சொல்கிறீங்க, அது யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, யார் என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, கர்த்தர் உங்களுக்கு தரிசனத்தை கொடுத்தார், பலத்தை கொடுத்தார் என்றால் அதை நிறைவேற்றி முடிக்க வேண்டும். அதை நிறைவேற்றி முடிக்க வேண்டும். அது என்ன நடந்தாலும் பரவாயில்ல, என்ன செய்தாலும் பரவாயில்ல, ஜீவனே போனாலும் பரவாயில்ல, அவர் சித்தத்தை நான் நிறைவேற்றுவேன். அவர் சித்தத்தை நிறைவேற்றுவோம் ஆண்டவரே. எனக்கு எந்த ஒரு பலவினைகள் இருந்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே, உம்முடைய பலத்தினால் இடை கட்டி நான் நிறைவேற்றுவேன் ஆண்டவரே. மரியாதை போல சொல்லுங்க, நான் நிறைவேற்றுவேன் ஆண்டவரே. இதோ அடியேன், உம்முடைய வார்த்தையின்படி ஆக கடவுது, உம்முடைய வார்த்தையின்படி ஆக கடவுது ஆண்டவரே. கழுதை போல நாங்கள் கொடுக்குறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையில் கழுதை போல நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. எங்கள் மேல் நீங்கள் சவாரி செய்யுங்க. உங்களுடைய சித்தத்தையும் நோக்கத்தையும் தரிசனத்தையும் அப்பா நாங்கள் சுமக்கிற ஒரு கழுதியாக இருக்கிறோம் ஆண்டவரே, சுமக்கிற கழுதியாக இருக்கிற ஆண்டவரே. எத்தனை பேர் நீங்கள் ஒப்பு கொடுக்குறீங்க ஆண்டவரே. சித்தத்தை சுமப்பதற்காக சபைக்கு வந்திருக்கீங்க. ஏதோ சபைக்கு வந்து போகிறதல்ல, அவருடைய சத்தத்தை நீங்கள் சித்தமாக மாற்றி சுமக்கிற பாத்திரமாக நீங்கள் இருக்கீங்க. தேவ சத்தத்தை சுமக்கிற பாத்திரமாக இருக்கீங்க. தேவனுடைய வார்த்தை சுமக்கிற கழுதை போல இருக்கீங்க. தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிற கழுதை போல இருக்கீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே, எங்களை பயன்படுத்துங்க ஆண்டவரே, எங்களை பயன்படுத்துங்க ஆண்டவரே, எங்களை பண்படுத்துங்க ஆண்டவரே, எங்களை சீர்படுத்துங்க ஆண்டவரே. எங்களை பலவீனங்களாக மாற்றி போடுங்க. உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பலவீனங்கள் இருக்கிறதா ஆண்டவருக்கு சொல்லுங்கள். ஆண்டவர் உங்கள் பலமாய் உங்களை நிரப்புவார், பலமாய் நிரப்புவார், தரிசனத்தை கொடுப்பார், தேவ திட்டத்தை கொடுப்பார், வாக்குத்தத்தை கர்த்தர் கொடுப்பார், தேவைகளை கர்த்தர் கொடுப்பார், ஆயுஷ் நாட்களை கர்த்தர் கொடுப்பார். எல்லா ஆசீர்வாதத்தை நிறைவாய் கொடுத்து அவர் சித்தத்தை நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். எல்லா கரங்கத்தையும் மகிமைப்படுத்துங்க. தகப்பனே, இந்த காலை வேலைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த காலை வேலைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கிருபை பெற்றாய், நீ பயப்படாதே, தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், அந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய பலம் அல்லப்பா, உங்களுடைய பலத்தினால் எங்களை இடை கட்டுங்க. குடும்பத்தை நடத்த பலன் வேண்டுமாண்டவரே, பிள்ளைகளை வழி நடத்த எங்கள் பலன் வேண்டுமாண்டவரே. ஐயா, சபை மக்களை வழி நடத்த எனக்கு பலன் வேண்டுமாண்டவரே. ஊழியம் செய்வதற்கு பலன் வேண்டுமாண்டவரே. ஆத்துமாக்களை அறுவடை செய்கிற பலம் வேண்டுமாண்டவரே. ஓ பிசாசு கிரியைகள் மனிதர்களை மீட்டெடுக்கிற அந்த வல்லமை பலத்தினங்களை நிரப்பும்படியாக செபிக்கிறாண்டவரே. ஐயா, நீங்கள் கொடுத்த ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம். பாதுகாப்பிற்காக செபிக்கிறாண்டவரை, பாதுகாப்பிற்காக செபிக்கிறாண்டவரை. ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த கூடுகளை வந்திருக்கிற ஒவ்வொருகளுக்காக ஸ்தோத்திரம். பாதுகாப்பு உண்டாகட்டும், கிருபை பெருகட்டாண்டவரை. ஐயா, தாவீது உம்முடைய சித்தத்தின்படி எல்லாம் செய்து அவன் நித்திரை அடைந்தான் வேதம் சொல்லுகிறது. உம்முடைய சித்தத்தின்படி எல்லாம் நாங்கள் செய்து நாங்கள் பரலோகம் வரணும் ஆண்டவரே. உம்முடைய சித்தத்தின்படி எல்லாம் நான் செய்ய எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே, பலன் தாங்க ஆண்டவரே. தாவீது தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன்னு சொன்னது போல எங்களை குறித்து நீங்கள் சொல்லுங்க ஆண்டவரே. நாங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, உங்கள் கரங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். தேவ பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிக்கிறோம், பரிபூர்ண ஆசீர்வதிக்கிறோம். பாதுகாப்பினால் வழி நடத்தும்படியாக செபிக்கிறேன். வந்திருக்கிற எல்லா சிறு பிள்ளைகளும் கரங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டு செய்ய நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்ரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.